விஷப்பாம்பு சிவம் தன்னோட தங்கச்சி விஷவள்ளிய தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா பண விஷயம்னு வரும்போது தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறதான் அப்படின்னு அவரோட செயலால காட்டிட்டாரு. அதுவும் இனியா கிட்ட எந்த அளவுக்கு கோவப்படுவாரோ, யாழினி கிட்ட எந்த அளவுக்கு கோவப்படுவாரோ அதை விட ஒரு படி மேலேயே அதிகமா தான் விஷவள்ளி கிட்ட விஷப்பாம்பு சிவம் கோவப்பட்டாரு. ஆனா விஷவள்ளிய பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடணும், நிம்மதியா இருக்கக்கூடிய குடும்பத்தை நிம்மதி இல்லாம மாத்திரணும். யாழினி இன்னைக்கு குழந்தைய பெத்தெடுக்க போறா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தான் அண்ணன் இப்படி தலைகீழா மாறிட்டாருன்னு விஷவள்ளிக்கு ரொம்பவே கோபம் யாழினி மேலதான் இருக்கு. ஆனா யாழினி கிட்ட ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா. அத யாழினியும் நம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயின் இனியா கூடவே இருந்து தன்னுடைய அக்காவை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. கடந்த 2 எபிசோடா அவங்கள ஆளையே காணோம். வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனைகள் நடக்கும் போது அவங்க கூட இருந்தாங்கன்னா பிரச்சனையோட அளவு பெருசாகாம நிச்சயம் அவங்க பாத்துப்பாங்க. விஷவள்ளியும் இனியா இருக்கான்னு பயந்துகிட்டு 2 அடி பின்னாடி தள்ளிதான் நிப்பா. விஷவள்ளி வீட்டை விட்டு வெளியே போகும்போது இனியா இருந்தாங்க. ஆனா இப்ப உள்ள வர பார்க்கும் போது இனியா இல்லைன்னா இது எப்படி நியாயமா இருக்கும்? யாழினிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. முறையா அவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு இளங்கோவுக்கு போன் பண்ணி சொல்லியிருந்திருக்கணும். இல்லையா தன்னுடைய தங்கச்சி இனியாவுக்கு போன் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நல்ல வேலையா சித்தி வந்ததை என்னை காப்பாத்தினாங்கன்னு சொல்லியிருந்தா இனியா பழிச்சுன்னு அப்பவே சொல்லியிருந்திருப்பாங்க. இது எல்லாமே அவளுடைய வேலைதான், அவளை நம்பாதன்னு சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்துல சட்டன்னு கிளம்பி வீட்டுக்கும் வந்து சேர்ந்திருப்பாங்க. அக்காவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க விக்ரம் கூட தான் இருக்காங்களே தவிர யாழினிய பாத்துக்கிறதுல இன்னும் முழுமையா கவனம் செலுத்த ஆரம்பிக்கல. இன்னொரு பக்கம் இளங்கோவுக்கு போன் பண்ணியிருந்தா இளங்கோவுக்கு வந்த போன் கால் ஃபேக்கான கால்னும் தன்னை யாரும் வேணும்னு ஏமாத்திருக்காங்கன்ற விஷயத்தையும் அவரும் சொல்லியிருந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும் போது நடந்தது ஒரு திட்டமிடப்பட்ட டிராமா அப்படின்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். அதன் பிறகு விஷவள்ளிய வீட்டுக்குள்ள விடலாமா இல்ல வேணாவா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். விஷவள்ளிய வீட்டுக்குள்ள விடுறதுக்கு விஷப்பாம்பு சிவத்துக்கு துளியும் விருப்பம் கிடையாது. ஏன்னா அவளுடைய யோகிதை மத்தவங்க காட்டிலும் அதிகமா அந்த மனுஷனுக்கு நல்லாவே தெரியும். அவ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தானா தன்னுடைய பணத்து மேலதான் குறியா இருப்பா. தான் வச்சிருக்க பணத்துக்கு விஷவள்ளியால எப்ப வேணா ஆபத்து வரலாம் அப்படின்னு ரொம்பவும் எச்சரிக்கையா தான் பேசிட்டு இருக்காரு விஷப்பாம்பு சிவம். ஒட்டு மொத்தத்துல விஷவள்ளிய வீட்டுக்குள்ள விடுறதுல அவருக்கு துளியும் விருப்பம் கிடையாது. ஆனா கௌரி அம்மாவும் சரி யாழினியும் சரி மறுபடியும் விஷவள்ளிய வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா தன்னை காப்பாத்திருந்தால நன்றி பெருக்கோட தான் அவங்க நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த இடத்துலதான் இனியா இது சரியா தப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தேவைப்படுவாங்க. ஆனா இனியா வீட்டுல தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படிச்சுட்டு ஏன் சும்மா இருக்கணும், டியூஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லவும் அதை ஏத்துக்கிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை இறங்கிட்டாங்க. அதே நேரத்துல பட்டாசு வித்யா அப்படின்னு ஒரு அக்காவை கூட்டிட்டு வந்தான். அந்த பொண்ணுக்கு மேக்ஸ்ல தான் டவுட் இருக்கணும், மேக்ஸ் டியூஷன் எடுக்கணும்னு கேட்கவும் சரி நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. என்னோட கேள்வி என்னன்னா அக்காவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க இங்க டியூஷன் எடுத்துட்டு இருந்தா அங்க எப்படி போய் அக்காவை பாத்துப்பாங்க? இனியா அங்க இல்லன்னு தான் விஷவள்ளியும் மாயாவும் ரொம்ப துணிச்சலா பல காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு நம்ம ஹீரோயின் இனியா அந்த வீட்டுல போய் தங்கணும், இல்லையா யாழினியை கூட்டிட்டு வந்து இங்க பத்திரமா வச்சு பாத்துக்கணும். இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு உறுதியா அவங்க செஞ்சு முடிக்கணும். இங்க கொஞ்ச நாள் இருக்கிறது அப்புறம் அங்க போய் கொஞ்ச நாள் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நிச்சயம் சரிபட்டு வராது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.